குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிட்டு வீணா பொழுத போக்குறீங்களே, இந்த நேரத்துல நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடாதா? நாட்டுக்கு நம்மளுடைய பங்கை செலுத்தணும். இந்த மாதிரி கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது. நேரத்தை வீணடிக்கிறீங்க, இந்த நேரத்துக்கு வேற ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்னு. நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு. இந்தியா ஸ்டைல் வந்து அந்த ரூபா நோட்டு தெரியாது, பேப்பரில் கட்டப்பட்ட பண்டில் கொடுப்பாங்க. அவருடைய குறிப்பு வந்து அவங்க ஜானகி அம்மா என்னன்றது அமௌண்ட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் சொன்னதோட கூடுதலா வைப்பாங்களா சார் அவங்க? ஒரு கட்டுனா 2 கட்டு வைப்பாங்களாம். 3 வயசு பையனாக இருக்கும்போது இந்த பக்கத்து வீட்டில் இருந்து கொடுத்த அந்த அரிசியை வடித்த கஞ்சியை குடிச்சு நான் வளர்ந்தவன். எனக்கு பசின்னு என்னன்னு தெரியும், அந்த வறுமை என்னன்னு தெரியும். அதனால் மதிய உணவு திட்டம் அப்புறம் அது ரன் பண்ண முடியல அவங்களால. அதுக்கான வேலையை பாருன்னு. இல்லை சார் நிதி அது நான் எங்கேயாவது பிச்சை எடுத்துள்ள கொண்டு வரேன், உனக்கு என்ன. நகைலாம் கொடுக்குறாரு, ஒய்ஃபு போட்டிருக்கிறதெல்லாம் கழட்டி கொடுக்குறாங்க. யார்? லால் பகதூர் சாஸ்திரிகிட்ட. தாலியும் கழட்டுறாங்க, அவரு தான் தடுத்தாராம். பள்ளி செல்லாத பிள்ளைகள் வந்து இதுக்காக வருவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. ரெண்டாவது, இதுக்காக சத்துணவு நல்வாழ்வு மையங்கள்னு ஆரம்பித்து எல்லா இதுவும் ரேஷன் மாதிரி எல்லாம் கொடுத்து 17,000 மையங்கள், 60 லட்சம் பேருக்கு வேலை. ஆரம்பத்தில் இவர் ஒதுக்கின தொகை 100 கோடி. ஆனால் போக போக அது வந்து கிட்டத்தட்ட 200 கோடி ஆகும். அந்த கான்செப்டை ஏற்றுக்கிற நல்ல மனசு ஜெயலலிதாக்கு இருந்தது. நீங்கள் ஏன் பண்ணுறீங்க கார்பரேஷன், நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு நிதி ஒதுக்கி அது சென்னை முழுதும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ஃபுல்லாக கொண்டு வந்து வேலைலாம் பண்ணாங்க. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முத்தலீப் சார் வணக்கம். வணக்கம் சார். எம்ஜிஆர் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தோட நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஒருமுறை எம்ஜிஆர் ஷூட்டிங் முடிச்சுட்டு செங்கல்பட்டு வழியாக போயிட்டே இருக்கும் பொழுது பஸ் ஸ்டாண்டில் ஒரு காவலர் ஒருத்தர் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மிட் நைட்டு 12 மணி. போன கார் அப்படியே ரிவர்ஸில் வருது. எம்ஜிஆர் வந்து அவரை காரில் ஏறுங்க அப்படின்னா, இல்லை பரவாயில்ல நான் பஸ்லேயே போகிறேன் அப்படின்றார். இந்த நேரத்துக்கு மேலே காரு பஸ்ஸெல்லாம் வராது, நீங்கள் ஏறுங்கன்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு போன உடனே அவரும் சரின்னு உட்காந்துட்டு அவர் எம்ஜிஆரை தனக்கு தெரியுங்கிற மாதிரி எந்த ஒரு அடையாளத்தையும் காமிச்சிக்கலையாம். எம்ஜிஆரும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு, நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, இந்தாங்க பழம் பிஸ்கெட்லாம் கொடுக்குறாரு. இல்லை வேண்டாம், நான் ஓசியில் பயணம் செய்கிறதே வந்து கூனி குறுகி வந்துட்டுருக்கேன், இதில் இன்னும் என்னை கடனாளி ஆக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி, என்ன தெரியலையா உங்களுக்கு, தெரியுமா? அப்போ அவர் முதலமைச்சர் இல்லை, நடிகர் தான். உடனே இவர் பார்த்தா மாதிரி இருக்குது அப்படின்றாரு. உடனே இவர் நான் தான் எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர் அப்படின்னு. உடனே நீங்கள் படம்லாம் பார்க்கறது இல்லையான்னு எம்ஜிஆர் கேட்டிருக்காரு. எம்ஜிஆர்கிட்ட ஒரு குணம், யாருக்கிட்ட பேசினாலும் நான் எம்ஜி ராமச்சந்திரன் நடிகர் அப்படின்னு. இந்த பாபா அட்டாமிக் சென்டர்னு நினைக்கிறேன், அப்போ புகழ்பெற்ற விஞ்ஞானி இருந்தார் பாபா. அந்த இது விமானத்தில் போகும்போது ஒரு தடவை பக்கத்து சீட்டு இது பண்ண பேசிட்டு வர்றாரு, 2 பேரும் பேசிட்டு வராங்க. கடைசியில் சொல்கிறாரு நான் எம்ஜிஆர் நடிகர்னு. ஓ அப்படியா, நடிக்கிறீங்களா, நான் எதுவும் திரைப்படம் பார்க்கறதில்ல அப்படின்ட்டு போனாராம். எம்ஜிஆர் அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் மனிதர்கள் வினோதமான மனிதர் சினிமா பார்க்காதவங்க இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அவர் சொன்ன உடனே படங்கள்லாம் பார்க்கறது இல்லைன்னு எந்த ஸ்டேஷன்னு மாத்திரம் கேட்டுக்கிறாரு. கேட்டுட்டு அவர் வீட்டுக்கிட்ட ட்ராப் பண்ணலான்னு போகும்போது ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடியே நான் இறங்கிடுறேன் அப்படின்றாராம். ஏன்னு கேட்டால், ஒரு சாதாரண காவலர் நான், இந்த மாதிரி வந்தால் என்னை தப்பாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க, இவ்வளோ பெரிய காரில் வந்து இறங்கினா அப்படின்னு இறங்கி போயிடுறாரு. எம்ஜிஆருக்கு அவரோட நேர்மை ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த நாள் அவர் சொன்ன ஸ்டேஷனுக்கு கால் பண்ணால் ஒரு உயரதிகாரி எடுக்கிறார். ஒன்று எம்ஜிஆர் பேசுகிறாருன்னொடனே அந்த ஸ்டேஷனே அப்படியே குதூகலமாயிடுது. எல்லாரும் நான் நீ பேசணும்னு போட்டி போடுறாங்க. ஆனால் எம்ஜிஆர் வந்து முந்தைய தினம் பயணித்த அந்த காவலர் பற்றி விசாரிக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அவர் வந்து லஞ்சம் லாவண்யெல்லாம் எதுவுமே வாங்க மாட்டார், பொழைக்க தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்காரு, 3 பெண் குழந்தைங்க, கல்யாணம் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் அவர் வந்து வருத்தத்தில் இருக்காரு அப்படின்னும் பொழுது என்னை வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இவரை வந்து எல்லாரும் மோட்டிவேட் பண்ணி அனுப்புகிறாங்க. அவர் சொல்கிறாரு நீ போய் பாருன்னு. போன உடனே இவ்வளோ கட்டு பணத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்து, நான் உன்கிட்ட ஏதாவது வேலை செய்யின்னு சொன்னாதான் அது லஞ்சம், இல்லை உனக்கு என்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்குன்னா அது வேற மாதிரி, இது எதுவுமே இல்லை, என் பொண்ணா நினச்சி நான் கொடுக்குறேன், நீ கல்யாணத்தை நல்லபடியாக நடத்து அப்படின்னு அந்த காவலர் நெகிழ்ந்து போயிட்டாராம். ஒரு பொண்ணோட கல்யாணத்துக்கு எம்ஜிஆரும் போய் தலைமை தாங்கி நடத்தி வச்சாராம். எம்ஜிஆர் ஸ்டைல் வந்து அந்த ரூபா நோட்டு தெரியாது, பேப்பரில் கட்டப்பட்ட பண்டில் கொடுப்பாங்க. அதான் அது. அவருடைய குறிப்பு வந்து அவங்க ஜானகி அம்மா என்னன்றது அமௌண்ட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் சொன்னதோட கூடுதலாக வைப்பாங்களா சார் அவங்க? ஒரு கட்டுனா 2 கட்டு வைப்பாங்களாம். அந்த மாதிரி
இதில் எம்ஜிஆர் காவலர்களுக்கு பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த அரை டவுசர் இருக்கும், ம். அந்த கஞ்சி போட்டு முடப்பா அப்படி இருக்கும். இங்கே அவர் நிற்கிறாருன்னா அது 1/2 அடி முன்னாடி இருக்கும். அந்த மாதிரி அதை வச்சு பஸ்ஸில் ஏறி போக முடியாது, எங்கேயும் போக முடியாது. ஏன்னா இவர் நிற்கிறாருன்னா 1/2 அடி முன்னாடி ஒருத்தன் நிற்கணும், அவ்வளோ கேப் இருக்கும். அந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் முதற்கொண்டு, போலீஸு கான்ஸ்டபிள் முதற்கொண்டு, இந்த மாதிரி அப்புறம் ஃபுல் கை இன்ஸ்பெக்டருக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும். பழைய படங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், எம்ஜிஆர் போட்டிருப்பார். அதெல்லாம் மாற்றினார். காவலர்களுக்கு ஃபுல் ஃபேண்ட் கொடுத்தாரு. அந்த கையில் அரைக்கை இந்த மாதிரி இதெல்லாம் மாற்றினார். அது அந்த தொப்பியை மாற்றினார். முன்ன இப்படி இருக்கும்ல, அந்த தொப்பியை மாற்றி ஒரு ஸ்டைலாக ஒரு தொப்பி இப்போ போட்டிருக்காங்களா, அந்த மாதிரி தொப்பிலாம் கொண்டு வந்தார். அதெல்லாம் வந்து அது இன்னும் பல விஷயங்கள் அவர் பார்த்த விஷயங்களில் பல இது பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி எம்ஜிஆர் பல period ல இன்சிடென்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். காவலர்கள் எம்ஜிஆர் பீரியடில் தான் போராட்டமும் நடத்தினாங்க. அந்த மாதிரி தான் நடந்தது. சரி, நம்ம சென்ற வாரம் எம்ஜிஆர் அவர்களோட மதிய உணவு திட்டம் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தோம். அது எவ்வளவு சிறப்பான ஒரு திட்டம். யுனெஸ்கோல இருந்தே அப்ப எப்படி எம்ஜிஆர் அவர்களுக்கு பாராட்டு கிடைச்சது அந்த திட்டத்தின் மூலமா. அது துவங்கும் பொழுது என்னென்ன பிரச்சனைகள் எல்லாரும் எப்படி நெகட்டிவா சொன்னாங்க, அந்த ஆஸ்பெக்ட்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. எம்ஜிஆர் வந்து அந்த அந்த 81 82 பீரியடில் ரொம்ப அரசியல் ரீதியாக அவருக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் வந்தது. இந்த விவசாயிகள் போராட்டம், அது ரொம்ப விஷயங்கள், நிதி பிரச்சனை இருந்தது, தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனை, தண்ணீர் பஞ்சம், மழை ரொம்ப பொய்த்து போச்சு, இந்த மாதிரி பல இதெல்லாம் நடந்தது. கலைஞர் ரொம்ப தொல்லை கொடுத்துருந்தார். அந்த பீரியடில் தான் அவர் வந்து இந்த சத்துணவு கொண்டு வரணும்னு இது பண்ணுறாரு. இது வந்து அப்போ அவர் சொன்னது, 3 வயசு பையனாக இருக்கும்போது இந்த பக்கத்து வீட்டில் இருந்து கொடுத்த அந்த அரிசியை வடித்த கஞ்சியை குடித்து நான் வளர்ந்தவன், எனக்கு பசின்னு என்னன்னு தெரியும், அந்த வறுமை என்னன்னு தெரியும், அதனால் இந்த சத்துணவு திட்டத்தை நான் கொண்டு வரேன் அப்படின்னு. இது 1920 சர்பிட்டி தியாகராயர் ஆரம்பித்த மதிய உணவு திட்டம். அப்புறம் அது ரன் பண்ண முடியல, அவங்களால நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டாங்க. ஒரு குறுகிய காலத்திலே நிறுத்திட்டாங்கல்ல சார். அதற்கு பிறகு காமராஜர் ஆரம்பித்து அவர் ஆரம்பித்தப்போ இந்த அதிகாரிகள் சொன்னது, முடியாது, நான் ஒன்றை முடியுமா முடியாத கேட்கல, நான் அதுக்கான வேலையை பாருன்னேன். இல்லை சார் நிதி, அது நான் எங்கேயாவது பிச்சை எடுத்துக்கூட கொண்டு வரேன், உனக்கு என்ன அப்படின்னு நான் காமராஜர் பண்ணார். அப்போ இவரெலாம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்காரு, சிவாஜி கணேசன்லாம். அன்றைக்கி 1 லட்ச ரூபா யோசிச்சு பாருங்க, பெரிய தங்கம் வந்து ஒரு 50 ரூபா கூட இருக்காது ஒரு பவுன். பொதுவா சிவாஜி கணேசன் கொடுக்கறது வெளில தெரியாது இல்லை சார். ஆமாம், அவர் பெரிய அளவுலாம் உதவி பண்ணியிருக்காரு. இவங்க சொல்கிற மாதிரிலாம் எம்ஜிஆரை வச்சு, வள்ளல் தன்மை வச்சு சிவாஜியை கம்பேர் பண்ணுறது, சிவாஜியோடைய நடிப்பை வச்சுக்கிட்டு எம்ஜிஆரோடைய நடிப்பு, எம்ஜிஆர் ஒரு இயல்பான நடிகர், அவர் படத்தில் கூடுதலாகவும் இருக்காது நடிப்பு, குறைவாகவும் இருக்காது. இன்னும் கேட்டால் ஒரு மோட்டிவேட் இருக்கும். ஒரு பிரச்சனை எப்படி எடுத்துக்கணும், ரொம்ப அலாமல் கொள்ளாமல் சாதாரணமாக எடுத்துக்கிட்டு என்ன இது பண்ணுற போவார். அவர் அழுது புரண்டு 2 பாட்டு பாடி, அது காதலுக்கு கூட அவர் உட்காந்து கலங்கிட்டு இருப்பார். இவர் அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி இந்த கம்பேரிசன் தான் சிவாஜி கணேசனை வந்து ஒரு பெரிய கஞ்சத்தனம் உள்ளவர்ற மாதிரி காமிச்சது. அது கிடையவே கிடையாது. அவ்வளோ நாட்டுக்குன்னு அவ்வளோ வாரி கொடுத்துருக்காரு. 65 சீன யுத்தத்தில் நகைலாம் கொடுக்குறாரு, ஒய்ஃபு போட்டிருக்கிறதெல்லாம் கழட்டி கொடுக்குறாங்க. யார்? லால் பகதூர் சாஸ்திரிகிட்ட. தாலியும் கழட்டுறாங்க, அவரு தான் தடுத்தாராம். அதை மட்டும் வேணாம் இருக்கட்டும், மற்றதெல்லாம் ஓகே அப்படின்ட்டாராம். அந்த மாதிரி கொடுத்து நிதி வேற கொடுத்துருக்காரு. அதனால் அவர் அந்த இது அதில் வந்து காமராஜர் பீரியட்ல இந்த காமராஜர் பீரியட் இது நடந்தது, நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கு என்னென்னா, அந்த தஞ்சை திருச்சி இது தலைநகர் இல்லை, அதில் ஒரு பெரிய ஒரு துக்ளக் ரஞ்சிக்கு கொண்டு போனாங்கன்னு சொன்னார். திமுககாரங்க சென்ற தெரியும் வாரம் பேசினோம் எந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு. அப்போ அந்த இதில் வந்து எம்ஜிஆர் அங்கே தங்கறதுக்கு ஒரே ஒரு கோணக்கரைன்ற இடத்துல பில்டிங்கே வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போது அந்த பில்டிங் சமீபத்தில் கூட நான் ஏதோ ஒரு இதில் பார்த்தேன். அந்த மாதிரி அப்போ எம்ஜிஆர் ரொம்ப கடுமையாலாம் இது பண்ணார், நீ அந்த மாதிரிலாம் பேசுகிறீங்களே அப்படின்னு. எம்ஜிஆர் சுப்ரீம் கோர்ட் கிளை சென்னையில் வேணும்னு கேட்டார். அன்னைக்கு பேசினோம்னா அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க, நீங்களே கேட்குறீங்களான்னு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. இன்னை வரைக்கும் அது வரல. அப்போ எவ்வளோ இது பாருங்கள், அவர் எவ்வளோ யோசிச்சிருக்காருன்னு. அந்த மாதிரி அவர் சில விஷயங்கள் யோசிச்சதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும். இவங்க அதை கேலி கிண்டலாக மாற்றி மக்கள் மத்தியில், இல்லாட்டி இவங்களுக்கு பேர் போயிடும்ல, அதனால் அந்த மாதிரி தான் சத்துணவையும் இல்லாத கிண்டல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. சத்துணவு மையங்கள் இவ்வளோ அமைக்கிறாங்க, அதில் இவ்வளோ பணம் போடுறாங்க, அதில் இவ்வளோ கொள்ளடிக்கிறாங்க, இப்படிலாம் அவர் கலைஞர்லாம் பேசினார். பெருசாக எடுபடல. இது என்னென்னா, ஃபஸ்ட்டு 1000 விளக்கு ஸ்கூலில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பிச்சுட்டு அப்புறம் ஓரப்பாளையம், மீசாப்பேட்டை, சேத்துப்பட்டு, இங்கெல்லாம்
இதில் என்னென்னா அவர் காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுறாரு. ஒரு 56 கொண்டு வராரு. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முடிஞ்சிச்சு. இவர் வந்து 82 ஜூலையில் ஆரம்பிக்கிறாரு. இதே சத்துணவு திட்டமாக அவர் கொண்டு வராரு. அப்படி என்னன்னா பள்ளி செல்லாத பிள்ளைகள் வந்து இதுக்காக வருவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. 2வது அந்த குழந்தைகளுக்கு ஒரு சத்தான ஆகாரம் கிடைக்கணும், வருங்கால தலைமுறை அப்படின்னு நல்ல நோக்கத்தில் கொண்டு வந்தது. இதுக்காக சத்துணவு நல்வாழ்வு மையங்கள்னு ஆரம்பித்து எல்லா இதுவும் ரேஷன் மாதிரி எல்லாம் கொடுத்து பல லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சது. வேலைவாய்ப்பு அதுதான் நான் கேட்கணும். 60 லட்சம் பேருக்கு 17,000 மையங்கள், 60 லட்சம் பேருக்கு வேலை. ஆரம்பத்தில் இவர் ஒதுக்கின தொகை 100 கோடி. ஆனால் போக போக அது வந்து கிட்டத்தட்ட 200 கோடி ஆச்சு. அவர் கவலையே படல. இது ஒரு சேவையான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு கொண்டு போனார். பெரிய அளவில் நல்ல பேர் அவருக்கு. சார், இதில் ஒரு விஷயம், நீங்கள் கலைஞர் எதிர்கட்சியினர்லாம் வந்து ரொம்ப இது எதிர்மறை ஆற்றினாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் எம்ஜிஆர் அவர்களோடு இருந்த நாவலர் உட்பட பலர் கூட டிஸ்கரேஜ் பண்ணாங்கல்ல, அது நாவலர்லாம் வந்து எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வறுமையை பார்த்தவர். மனிதர்களில் பல வகை இருக்காங்க. வறுமையை பார்ப்பான், கஷ்டப்படுவான், மேலே வருவான். அவன் வாழ்க்கை மாறினோன்னே அந்த ஸ்டேஜுக்கு போயிடுவான். அதுலேருந்து தான் எல்லாத்தையும் பார்ப்பான். யாராவது இவனை மாதிரி கஷ்டப்பட்டவன் வந்து இது பண்ணானா, போடா போய் நீயா இது பண்ண வந்துட்டான் அப்படின்னு பார்க்குறவன் இருப்பான். இன்னும் சில பேர் நான் கஷ்டப்பட்டேன், இந்தா பண்ணு நீ பண்ணு அப்படின்னு உதவுறவங்க இருப்பாங்க. சில பேர் அந்த இதை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, அதை எப்படி மாற்ற முடியும்னு. அந்த ரகம் தான் எம்ஜிஆர். நாவலருக்கு அந்த எண்ணம் இருக்காது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வரலன்னா இன்னை வரைக்கும் அது இருக்காது. அப்போ அவர் கொண்டு வரும்போது இவர்கள் ரெட் டேபிஸ்டுகள்னுவாங்க, எல்லாத்தையும் பேப்பராக பார்க்கறது. இம்பீச் பாவான்னு ஒருத்தர் இருந்தார், கேரளாவில் போக்குவரத்துறை அமைச்சர், கம்யூனிஸ்ட், இஎம்எஸ் நம்பூதிரிபாடு பீரியடில். அவர் இந்த போக்குவரத்து அமைச்சர் காரில் போய்கிட்டு இருக்கார் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு. பஸ் ஸ்டாண்டே எங்கேயுமே இல்லை, ஒரு விவசாயி நடந்து போய்கிட்டு இருக்கார். எம்ஜிஆர் மாதிரி அவர் இவரை கூப்பிட்டு காரில் ஏற்றிக்கிறார். அவருக்கு இவர் அமைச்சர்னு தெரியாது. எங்கே போகணுமா கேட்டு போகிறாரு. சரி, டெய்லி எப்படி போவேன்? இந்த மாதிரி தான் நடந்து போவேன். ஏன் பஸ்ஸுலாம் அங்கே எங்கே இருக்குது? எந்த பேருந்து வசதியும் கிடையாது. சரி, நீ முடிச்சுட்டு மாலையில் வீடு திரும்பல, அப்போ நீ நில்லு, பஸ்ஸு வரும் அப்படின்னா. அட போங்க சார் நீங்கள் வேறு அப்படின்னு அவர் இது பண்ணிக்கிறாரு. வரும், நம்ப போ அப்படின்ட்டு போயிட்டாராம். நேராக போயிட்டு இந்த மாதிரி அந்த ரூட்டுக்கு பஸ்ஸு போடுது சார். அதெல்லாம் போட்டால் பேசஞ்சர் கம்மி சார். அது உங்ககிட்ட நான் அது கேட்டேனா? அந்த ரூட்டுக்கு பஸ்ஸு போடணுன்னா போடு, அதில் வர லாப நஷ்டம் அரசு பார்த்துக்கும், நான் சொன்னதை நீ செய், அவ்வளோதான். ஈவினிங்கு அந்த ரூட்டுக்கு பஸ்ஸு போக ஆரம்பிச்சு. அது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக அந்த டைமில் பார்த்தாங்க. இம்பீச் பாவா வந்து அவர் ஒரு மாதிரி வித்தியாசமான மனிதர்னுவாங்க. அந்த மாதிரி எம்ஜிஆர், காமராஜர் இவர்கள்லாம் பாருங்கள் வரலாற்றில் மனித நேயர்களாக போற்றப்படுகிறார்கள். கரெக்டாக அதை காலம் தாண்டி நிற்கிறாங்க. எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவை எதிர்த்த கருணாநிதி அதை மேம்படுத்தி கொண்டு போகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டார். ஜெயலலிதா நல்லா இம்ப்ரூவ் பண்ணாங்க. இப்போ அது அப்படி போய்கிட்டு இருக்குது. காலை உணவு திட்டம்னு விரிவாக்கம், எக்ஸ்பான்ஷன், காலை உணவு திட்டம், அது இதுன்னு. சென்னை மாநகராட்சியில் மேயர் சைதை துரைசாமி இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு சத்தான இது கிடைக்கணுன்ட்டு கார்பரேஷன் ஸ்கூல் பசங்களுக்கு மாலையில் டியூஷனு, கொண்டக்கடலை, என்னென்ன சத்தானதோ அதெல்லாம் கொடுத்தாரு டெய்லி. அப்படி யோசிக்கிறவர்கள் மனிதர்கள். எம்ஜிஆருடைய தீவிர தொண்டர் சைதை துரைசாமி. அதனால் அவருக்கும் அந்த எண்ணம் இருந்தது, எம்ஜிஆர் மாதிரியே யோசித்தார். அதனால தான் அம்மா உணவகம் வந்துச்சு. அந்த கான்செப்ட் சைதை துரைசாமி. இது அந்த கான்செப்டை ஏற்றுக்கிற நல்ல மனசு ஜெயலலிதாவுக்கு இருந்தது. நீங்கள் ஏன் பண்ணுறீங்க கார்பரேஷன், நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு நிதி ஒதுக்கி அது சென்னை முழுதும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ஃபுல்லாக கொண்டு வந்து வேலைலாம் பண்ணாங்க. அப்போ மனிதநேயம் உள்ளவர்கள் எங்கே உட்காடுறாங்களோ அது நீங்கள் உங்களுக்கு அதோடைய பயன் நல்லா போகும். அதில் இந்த சத்துணவு இதில் வந்து ஜெயலலிதா அந்த டைம்லேயே 40,000 ரூபா கொடுத்தாங்க. கட்சிக்குள்ளே என்ட்ரான டைம் அது ஜெயலலிதா. அதுக்கப்புறம் அதனுடைய தூதர் மாதிரி ஜெயலலிதாவை நியமிக்கிறார். ஏன்னா சத்துணவு திட்டம் மக்கள்கிட்ட போகணும், நிதி மற்ற விஷயங்களுக்கும் ஒரு ஆப்டான ஆள் வேணும் ஒர்க் பண்ணுறதுக்கு. இவங்க ரொம்ப துருன்னு அப்போ அந்த டைமில் இருந்தாங்க. அதனால் அவங்க தூக்கி போட்டாங்க. அவங்க அதுக்கேற்ற மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுற வேலைலாம் பண்ணாங்க. இதுக்கு வந்து திமுக, காங்கிரஸ்லாம் கடுமையாக எதிர்ப்பு.
பாரு இத்தனை மையங்கள் போட்டிருக்காங்க, வேலை இதில் இவ்வளோ கொள்ளடிக்கிறாங்க, அது இதுன்னு கம்யூனிஸ்ட்டுகள் தனியாக அதில் சங்கம் அமைச்சிக்கிட்டு அவங்க தனியாக இது பண்ணுறாங்க. இதில் ஜெயலலிதா தூத்துன்னு இருந்தாங்கன்னால மதுரையில் போய் இந்த சத்துணவு இதை ஆய்வு பண்ணுறாங்க. நல்ல விஷயம் தானே? இவங்க யார்? இவங்க எப்படி? இவங்க ஒரு அம்பாசிடர் தானே, இவங்க எப்படி இப்போ ஆய்வு பண்ணலாம்? ஒன்றும் அதிகாரியா? அப்படி இப்படின்னு பெரிய அளவில் பிரச்சனை. எம்ஜிஆர் பார்த்தாரு, அப்படியா, ஏற்கனவே சத்துணவு திட்ட உயர்மட்ட குழு இருக்குது, அந்த குழுக்க தலைவராகி விட்டார். இதானே கேட்ட, நீங்கள் போய் ஆய்வு பண்ணுமா அப்படின்ட்டார். அப்புறம் அவங்க நல்லா அந்த இதில் ஃபுல்லாகவே பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு இடத்துல லாலா தோட்டம்னு இங்கே இருக்குது ஆயிரம் விளக்கில், சத்துணவு கட்டுறதுக்கான போகிற வர வழியில் கட்டுறாங்க. அதை போய் அந்த மக்கள் சொல்கிறாங்க, போகிற வர வழியில் கட்டுறாங்க, அது கொஞ்சம் இது பண்ண சொல்கிறாங்க. ஜெயலலிதா உடனே அதிகாரிகளை கூப்பிட்டு உடனே அது அப்புறப்படுத்தப்படுது. உடனே இது பத்திரிகையில் வந்தோன்னா ஜெயலலிதா என்ன எம்ஜிஆர் முதலமைச்சரா ஜெயலலிதா முதலமைச்சரான்னு அப்போ ஒரு பிரச்சனை பெருசாக்குறாங்க. அப்போ எம்ஜிஆர் அவங்க சத்துணவு திட்டம் இது மக்கள் வந்து இந்த பிரச்சனை இந்த மாதிரி இருக்குதுன்னு கொண்டு போகிறாங்க. அதில் அவங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க, அது ஒரு வேலை நடக்குதா, அதை பாருங்கள், தேவையில்லாதெல்லாம் பெருசாக்காதீங்கன்ற மாதிரி எம்ஜிஆர் இது பண்ணுறாரு. இதில் வந்து பெரிய குளம் இடைத்தேர்தல் வருது. கம்பம் ராமகிருஷ்ணன், கம்பம் நடராஜன் இறந்து போகிறாரு, அவர் தம்பி கம்பம் ராமகிருஷ்ணனை நிப்பாட்டுறாங்க. இதில் வந்து காங்கிரஸ் திமுக அதிமுக சார்பில் ஜக்கையன் நிற்கிறாங்க. இந்த பெரிய குளம் இடைத்தேர்தலில் இவர்கள் பெரிய அளவில் பிரச்சாரம், 37 எம்பி ஜெயிச்சவங்கள்ல, அதனால் டிஎம்கே தனியாக இறங்குது. இவர் சத்துணவு ஒரு பெரிய பிரச்சாரமாக அங்கே கொண்டு போகிறாரு. இவர்கள் எம்ஜிஆர் மேலே வேறு சில பிரச்சனைகள்லாம் கொண்டு வராங்க. எல்லாம் பண்ணி தக்கரைச்சி தலைகள்னு தண்ணி குடிச்சு பார்த்தாரு. இடைத்தேர்தலில் ஜக்கையன் ஜெயிக்கிறார், ஏடிஎம்கே ஜெயிக்குது. அது சத்துணவுக்கு இந்த மக்கள் கொடுத்த பெரிய அங்கீகாரமாக இது. எம்ஜிஆர் இவர்கள் வந்து கலைஞரை சாணக்கியன்னுவாங்க. எம்ஜிஆருக்கு எங்கே தொட்டால் என்ன நடக்கும்னு எம்ஜிஆர் தெரியாது, சினிமாவில் இருந்தேன். அதனால் சத்துணவு நல்லா வரவேற்பு இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அதுக்கு ஏற்ற ஆளை போட்டால் அது இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக போகணும். ஜெயலலிதா போடுறாரு. ஜெயலலிதாவில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோன்னே ஜெயலலிதாவுடைய ஒர்க்கு தெரியுது அவருக்கு. இவங்க கரெக்டாக இவங்களை யூஸ் பண்ணலாம், மக்கள்கிட்ட நல்லா செல்வாக்கு இருக்குது இவங்களுக்குன்னொன்னே, நமக்கு அடுத்தது இந்த இதெல்லாம் கொண்டு போகிறதுக்கு கரெக்டான ஆளுன்னு அவங்கள இன்னும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுற வேலையை பண்ணுறாரு. இது இன்னும் அவர்களுக்கு எரிச்சலை மூட்டுது. ஜெயலலிதா என்னென்னா, இதை பற்றிலாம் கவலைப்படாத, நம்ம வாட்டில் வேலையை பாருன்ற மாதிரி இறங்கி வேலை பார்த்தோம்னா அது ரெண்டுமே பலமாக மாறுது அதிமுகவுக்கு. இதுதான் வந்து இதில் வந்து திருச்செந்தூர் இடைத்தேர்தல் வருது. அதுவும் வந்து எம்ஜிஆர் அதுக்குள்ளே இறங்குறாரு. அந்த இடைத்தேர்தலில் சத்துணவு மேட்டரை பெருசாகிறார், பெரிய பிரச்சாரம் கொண்டு போகிறார். அதோடு சேர்ந்து அந்த தேர்தலில் இவர்கள் நம்ம ஜெயிச்ச இவர் யார், அந்த திருச்செந்தூர் வேல் பாத யாத்திரை போனார்ல, வைரவேல் பாத யாத்திரை, கலைஞர் நினச்சிட்டாரு நமக்கு வந்து பெரிய அளவில் வரவேற்பு இருக்குது, மதுரையிலேருந்துலாம் போனோம், காலெலாம் கொப்பளமாகிடுச்சு, அது பெரிய இது வரவேற்பு உள்ள இது. அதனால் அந்த அதிகாரி வேறு இறந்து போனது, அந்த கமிஷன் சொன்னால பால் கமிஷன், இதெல்லாம் எம்ஜிஆர் ஆட்சி கெட்ட பேர், இதை நம்ம வந்து பெருசாக மாற்றிடலாம் திருச்செந்தூர் இடைத்தேர்தல்னு. எம்ஜிஆர் ஒன்றுமே பண்ணல, சத்துணவு மேட்டரை பெருசாக இது பண்ணி பேசினார். இது இல்லாமல் என்ன பண்ணிட்டாருன்னா, இது பண்ணேன்னா இந்த பிரச்சனை பேசணுன்னா திருச்செந்தூர் தேர்தலில் ஜெயலலிதாலாம் பிரச்சாரம் அடித்து நகர்த்திட்டு ஏடிஎம்கே ஜெயிச்சிச்சு. அப்போ எம்ஜிஆருக்கு இந்த விஷயம் புரிஞ்சிச்சு. அடுத்த மூவினா காங்கிரஸை வளைச்சி போடணும். எப்படி வளைச்சி போடுறது, நான் இப்போ பவர் ஆகிட்டேன், விட்டா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் சேர்க்க விடக்கூடாது, காங்கிரஸை நம்ம கையில் எடுக்கணும். ஒரு பிரச்சனை வருது, ரேஷன் அரிசியை குறைக்கிறாங்க. உடனே இவர் பார்க்குறாரு, மக்கள் பிரச்சனை, முதலமைச்சரே உண்ணாவிரதம், போ அரிசி நிறுத்தினல நான் உண்ணாவிரதம், அடிச்சு போகிறேன்ட்டு என்ன நீங்கள் இந்த மாதிரி வாங்க உடனே பேசுவோம், உண்ணாவிரதம் ஆரம்பிச்சிட்டேன், யாரும் உட்காரக்கூடாதுன்ட்டார். அதுவும் அவரும் இன்னொரு 2 அமைச்சர் மட்டும்தான். உண்ணாவிரதம் ஆரம்பிச்சிட்டேன், 5 மணிக்கு முடிச்சுட்டு வரேன் பேசுவோம். இல்லைங்க வாங்க கோரிக்கை நிறைவேற்றிடலாம், முடிச்சுட்டே வரேன். இந்த தகவல்லாம் பெருசாக இதாகி இவர் முடிச்சுட்டு டெல்லி போகிறார். ராஜ மரியாதை, உடனடியாக இவருக்கான இதை கொடுத்துட்றாங்க. இந்திரா காந்திக்கும் புரியுது கரெக்டாக இது, இவர் அந்த நெருக்கத்தையும் காமிக்கிறார்ல, இவரை பிடிச்சாதான் வேலை ஆகும், நம்ம வந்து இது திமுக வேலைக்கு ஆகாதுன்னு. அது அப்போ இவர் அவங்க தட்டி விட்டு அதிமுக காங்கிரஸ் உறவு இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கு அடித்தளமாக அமையுது. இது நடுவில் தெலுங்கு கங்கா திட்டம், என்டி ராமாராவ், மற்ற விஷயங்கள்
எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாமல் போனது 84 அந்த பீரியடு, இதெல்லாம் நம்ம வந்து அடுத்த வாரம் பேசலாம். சரி, ஏதாவது ஒரு பாடல் வரிகளோட முடிப்போம். நான் என் பிறந்தேன்ல ஒரு 4-5 பாட்டு இருக்குது. நான் என் பிறந்தேன் ஒரு பாட்டு, சித்திரை சோலைகளே ஒரு பாட்டு, அது பாரதிதாசன் பாட்டு, தம்பிக்கு ஒரு பாட்டு, நான் பாடும் பாடல்னு. இதில் நான் ஏன் பிறந்தேன் பாட்டு இவர் ஊர்லேருந்து படிச்சுட்டு வருவார், குழந்தலாம் இருக்கும் அவருக்கு. அப்போ ரயில்வே ஸ்டேஷன் இறங்கணும் சொல்லுவார், நீ இப்படி போங்க நான் ஒரு பாட்டு பாட்டு வரேன்னு. அந்த பாட்டு அதில் பார்த்தீங்கன்னா அந்த புகழ்பெற்ற வரி ஒன்று இருக்கும், நாடு என்ன செய்தது உனக்கு கேள்வியில் கேட்பதற்கு நீ என்ன அதை செஞ்ச. இது வந்து ஜான் எஃப் கென்னடியுடைய வைர வரிகள். அந்த வரியை வாலி அதில் பயன்படுத்தியிருப்பார். அதில் இவர் போய் நின்று கேட்பார். அந்த கேமரா கோணம்லாம் இருக்குல்ல எம்ஜிஆருக்கு, இப்படி உட்காந்து குடிச்சிட்டு இருப்பாங்க, கல் வச்சுருப்பாங்க. இவர் அந்த ட்ரெஸ்ஸே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அது எம்ஜிஆருடைய அந்த இதுக்கு இந்த சந்தன கலரு ஷர்ட்டு, க்ரீன் கலர் பேண்ட்டு, கோட்டு. அந்த படத்தில் அந்த படம் இன்னும் 2-3 படத்தில் விற்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் எம்ஜிஆருக்கு. அப்போ அவர் கேட்பார், இப்படி குடிச்சு உடம்பை வீணாக கெடுத்துக்கிறீங்களே, இந்த நேரத்துக்கு நாட்டுக்கு ஏதாவது செய்யலாம்லன்னு. அந்த பாட்டு நடுவில் ஒரு வரி வரும், கல் குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க கேட்பாங்க, நாடாமல நாடு எங்களுக்கு என்ன செஞ்சுது அப்படின்னு. உடனே அந்த அப்போ வரிகள் வரும், நாடு என்ன செய்தது உனக்கு என கேள்வியில் கேட்பது அதற்கு, நீ என்ன செய்த அதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்கு. அவங்க அதுக்கப்புறம் அந்த கல்லை தூக்கி போட்டு போகிற மாதிரி காமிப்பாங்க. நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு. அப்போ என்னன்னா, நாட்டுக்கு நம்மளுடைய பங்கை செலுத்தணும், இந்த மாதிரி கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது, நேரத்தை வீணடிக்கிறீங்க, இந்த நேரத்துக்கு வேறு எதாவது பண்ணலாம்ல அப்படின்னு. அது இது முடித்தோடனே வீட்டில் பசங்கள்லாம் தூங்கத்துக்கு பாட்டு கேட்கும். அப்போது ஒரு பாட்டு வரும், தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு அதுன்னு. அதில் வந்து ஒரு நல்ல வரி வச்சுருப்பாங்க, ஒரு மேதை பகல் வேலை கையில் உலக்குடன் சென்றாராம், மனிதர் எங்கே தேடுகின்றேன் காணவில்லை என்றாராம், பிறப்பால் வளர்ப்பால் இருப்பவரெல்லாம் மனிதர் அல்ல, குணத்தால் அந்த செயலாளர் இருக்கிறவங்க தான் நல்ல மனிதர்கள் அப்படின்னு. அது வந்து அவர் எப்பவுமே இந்த இதை ஏற்றுக்க மாட்டார். முள்ளில் ரோஜா மலர்ந்ததாலே முள்ளுக்கு என்ன பெருமை, சிப்பிக்குள்ளே பிறந்ததால் முத்துக்கு என்ன சிறுமை. அதாவது ஒரு குடிசையில் பிறந்துட்டான், நீ ஒரு இந்த சமுதாயத்தில் பிறந்துட்டான், அதெல்லாம் கிடையாது. உன் செயல் கரெக்டாக இருந்தால் உனக்கு பெருமை, ஒன்றால் அவங்களுக்கு பெருமை. நீ பெரிய இதாக இருந்ததுனால, நான் அதுலேருந்து வந்ததுனால உனக்கு இதுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. அதுதான் அந்த வரிகள்லாம் வரும். நன்றி சார், எம்ஜிஆர் பற்றி பல தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.